சிவகங்கை மாவட்டம் திரிபுவனத்தை அடுத்த மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு வழக்கில் தனிப்படை போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து மதுரை மாவட்ட 4வது நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் விசாரித்து வருகிறார். வரும் 8ஆம் தேதி விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த நிலையில் அஜித்குமாரின் மருத்துவ உடற்கூராய்வு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையில் என்ன கூறப்பட்டு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். அதாவது அஜித்குமாரின் உடலில் 50 வெளிப்புற காயங்கள், 12 சிராய்ப்பு காயங்கள், மற்றவை அனைத்தும் இரத்தக்கட்டு காயங்கள் என பதிவாகியுள்ளது. வயிற்றில் குத்தி உள்ளனர். இது அவரது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் கம்பியால் தலையில் தாக்கியதில் மூளையில் இரத்தக்கசிவு ஏற்பட்டு அஜித்குமாரின் மரணத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சிகரெட்டால் சூடு வைத்துள்ளனர். ஒரே இடத்தில் பலமுறை தாக்கியுள்ளனர். காதுகளிலிருந்து இரத்தம் வெளியாகியுள்ளது. கண்கள் சிவந்துள்ளது. இருதயம், கல்லீரலில் இரத்தக்கசிவு ஏற்பட்டுள்ளது என்று மருத்துவ உடல் கூராய்வு கூறுகிறது. மேலும் இந்த சம்பவத்தை, அதாவது அஜித்குமாரை தனிப்படை போலீசார் தாக்கிய போது நேரில் பார்த்த ஒருவர் கூறியதாக வெளியாகி இருக்கும் தகவலில் அஜித்குமாருக்கு காவலர்கள் கஞ்சா தாக்கியதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இதுவும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அஜித்குமார் மீது குற்றம் சாட்டியிருக்கும் நிகிதா மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. பலரிடம் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் 3 திருமணங்கள் செய்திருப்பதும், அவர் எவ்வாறு ஏமாற்றினார் என்பதை அவர்களில் ஒருவர் முன்வந்தே குற்றம் சாட்டி இருப்பது மேலும் இந்த வழக்கை விறுவிறுப்பாக்கி உள்ளது. வரும் 8ஆம் தேதி விரிவான அறிக்கையை நீதிமன்றத்தில் நீதிபதி ஜான் அவர்கள் தாக்கல் செய்த பின்னர் மேலும் என்ன நடக்க இருக்கும் என்பதை நாம் அறியலாம். தினமும் நிகிதா குறித்து புதிய தகவல்கள் வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து இந்த செய்தியில் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு விரிவாக வழங்கவும் இருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஃபாலோ செய்யவும்.